சம்பளம் வந்த 24 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய 5 விஷயங்கள். வணக்கம் நண்பர்களே. மாதம் முழுவதும் காத்திருந்து சம்பளம் வந்தாலும் சில நாட்களிலேயே பணம் எங்கே போனது என்று தெரியாமல் போய்விடுகிறது. அதற்கு காரணம் சம்பளம் குறைவு அல்ல, பணத்தை நிர்வகிக்கும் முறைதான். இன்று சம்பளம் வந்த முதல் 24 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய 5 முக்கிய விஷயங்களை பார்க்கலாம். 1. முதலில் சேமியுங்கள். பலர் செலவு செய்த பிறகு சேமிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் பணக்காரர்கள் முதலில் சேமித்து மீதமுள்ள பணத்தை செலவு செய்கிறார்கள். சம்பளம் வந்தவுடனே 10% முதல் 20% வரை சேமிக்கவும். எஸ்ஐபி அல்லது சேமிப்பு கணக்கிற்கு மாற்றவும். 2. இஎம்ஐ மற்றும் பில்களை உடனே செலுத்துங்கள். வீட்டு வாடகை, இஎம்ஐ, மின்சாரம், இணைய கட்டணம் போன்றவற்றை முதலில் செலுத்துங்கள். இதனால் தாமத கட்டணமும் மன அழுத்தமும் குறையும். 3. முதலீட்டை தானியங்கியாக்குங்கள். எஸ்ஐபி ஆட்டோ டெபிட் அமைக்கவும். பணம் கையில் இருந்தால் செலவாகிவிடும். தானியங்கி முதலீடு நீண்ட காலத்தில் பெரிய செல்வத்தை உருவாக்கும். 4வது மாத செலவு பட்ஜெட் போடுங்கள். உங்கள் வருமானத்தை 3 பகுதிகளாக பிரிக்கவும். தேவையான செலவுகள் 50% சேமிப்பு மற்றும் முதலீடு, 30% விருப்ப செலவுகள், 20% பட்ஜெட் இல்லாத பணம் எளிதில் காணாமல் போய்விடும். 5. தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். சம்பளம் வந்தவுடனே ஆன்லைன் ஷாப்பிங், தேவையற்ற இஎம்ஐ, அதிக கிரெடிட் கார்டு செலவுகள் இவற்றை குறைக்கவும். சிறிய செலவுகள் கூட பெரிய சேமிப்பை பாதிக்கும். முடிவு சம்பளம் வந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள்தான் உங்கள் எதிர்கால செல்வத்தை தீர்மானிக்கின்றன.